Hello viewers, என்னுடைய லாஸ்ட் வீடியோ வந்து இட் வாஸ் ஆன் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் தி பிளேஸ்மெண்ட்ஸ். இன்னைக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி மை செகண்ட் வீடியோ which is going to talk on winning the interviews, how the interviews could be made successful. அதாவது நிறைய இன்டர்வியூஸ் வந்து நம்ம பார்க்குறோம், பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி தே வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஒரு சில பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டினரியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா தே மைட் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது அப்போ இந்த இன்டர்வியூஸே ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கும். இந்த பெஸ்ட் பீப்புள் இவனுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும், இவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சி போகிறவங்களுக்கு கிடைக்காது. ஓகே, இன் ஸ்பைட் ஆஃப் சர்டன் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் என்ன இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி a kind of short video on this which is going to talk on how to make our interviews successful. நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எது முக்கியமாக இந்த ஹெச்ஆர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, இந்த டீம் டெக்னிக்கல் டீம் எது எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் irrespective of your disciplines, be it a computer science, be it a mechanical or a chemical or a EEE or ECE, whatever that could be. Like there are some commonalities. இந்த commonalities வச்சு தான் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது சொல்லலாம். அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். For example, if you consider a very good interview, it should be like a discussion. So முதல்ல இன்டர்வியூஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, your body language. இப்போ நீங்கள் வந்து வரீங்க, ஒரு ஹால்குள்ளே வரீங்க, அந்த இன்டர்வியூ ஹாலில் naturally they will observe you, how confident you are in walking and how confident you are. So வாங்க வந்து பார்த்துட்டு they may ask you to take your seat, like you say thanks, nod your head, உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு then they will ask you about like tell about yourself, show your resume, etc. everything. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த show your resume சொல்லும் பொழுது, tell about yourself சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த tell about yourself டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஓகே ஃபைன், அது இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மாஸ்டர் பண்ணிட்டாங்க. இஃப் யூ புட் இன் டு யூடியூப் அவ்வளோ வீடியோஸ் இருக்கு, நீங்க பார்த்து எல்லாம் கத்துக்கிறீங்க, ஃபைன். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா யூ ஹாவ் டு ஷோ யுவர் ரெஸ்யூமே. இப்போ ரெஸ்யூமே வந்து நீங்க காமிக்கிறீங்க. இந்த ரெஸ்யூமே காமிக்கும் பொழுது அதில் நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்க. மேபி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அப்ஜெக்டிவ், உங்களுடைய ஸ்கில் செட்ஸ், எங்க இன்டர்ன்ஷிப் பண்ணீங்க, அப்புறம் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க, எல்லாத்தையுமே போட்டிருப்பீங்க. புக் ரீடிங், ஹாபி எல்லாமே நீங்க போட்டிருப்பீங்க. பண்ணும்பொழுது there are certain interviewers who will look at point by point. இந்த பாயிண்ட் பை பாயிண்டா அவங்க பார்க்கும்பொழுது கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து டெக்னிக்கல் ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா they will ask you about the internship. Now you have to basically customize your interview or design your interview in such a way that உங்களுக்கு எது ஸ்ட்ராங்கா நல்லா தெரியுமோ, நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட்லயோ அந்த இன்டர்ன்ஷிப்லயோ, அதெல்லாம் வந்து ரெஸ்யூமேல போட்டிருப்பீங்க இல்லையா, அதை முதல்ல போடுங்க. ஐ கேச்சிங்கா இருக்கிற மாதிரி போடுங்க. so that when they go through it, definitely they will ask something about it and you will be in position to tell. And நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, whatever you have done, actually you should not say it, you have to show it. நீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், சம்திங் மாடல்ஸ் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு போங்க, தப்பே கிடையாது. அது இன்டர்வியூஸ்ல போகும்போது you have to sell yourself, that's it. So alone you have to capture the people, win the hearts in no time and show that you are more preferable than others sitting around. அதனால இதெல்லாம் இட்ஸ் a kind of a marketing strategy. அப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ, சம் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிருப்பீங்க, ஆப் ஏதாவது டெவலப் பண்ணிருப்பீங்க, ஷோகேஸ் பண்ணுங்க, எடுத்து போய் காமிங்க. லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துட்டு போங்க, தப்பே கிடையாது. அதெல்லாம் எடுத்து ஷோகேஸ் தட், தென் அண்ட் தேர் கிவ் அ டெமோ. ஸோ அந்த மாதிரி இருந்துன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, இஃப் இட் இஸ் பிக் சிஸ்டம் கையில கொண்டு போக முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் டேக் அ கைண்ட் ஆஃப் ஒரு பிபிடி மாதிரி எடுத்துட்டு போங்க, அதே வந்து ஷோகேஸ் இட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் கேன் பி டன். இது வந்து முக்கியமா வந்து இந்த டெக்னிக்கல் பீப்புள், பி இட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ரெஸ்யூமேல ஃபர்ஸ்ட் வந்து வாட் எவர் யூ ஹவ் டன் த பெஸ்ட். உங்களுக்கு சின்ன ப்ராஜெக்டா கூட இருக்கலாம், டோன்ட் வரி அபவுட் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ப்ராஜெக்ட். பெரிய லெவல் ப்ராஜெக்ட் பண்ணாதான் ரெஸ்யூம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தட் குட் பி a very very small contribution. if it is so, please put it. அதெல்லாம் ஷோகேஸ் பண்ணி சொல்லுங்க. இது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெஸ்யூமேல செக் பண்ணக்கூடியது. அண்ட் 1 2 3 4 கைண்ட் ஆஃப் இப்போ காம்படிஷன்ஸ் வின் பண்ணிருக்கீங்க, ஹேக்கத்தான்ஸ் வின் பண்ணிருக்கீங்க, இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ். சில பேர் வந்து வின் பண்ணாதான் நம்ம வந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஈவன் இஃப் யூ பார்ட்டிசிபேட்டட் அண்ட் நாட் ஒன், ப்ளீஸ் டெல் தட்.
இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ஏன் வின் பண்ணலன்றது சொன்னீங்கன்னா தான் இட் வில் பி வெரி வெரி நைஸ் அண்ட் யூஸ்ஃபுல். சார் இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம், இப்படி பண்ணோம், இது வரைக்கும் போனோம், இவ்வளோ டீம்ஸ் வந்து வி குட் நாட் சக்சீட் இட் பட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ப்ளீசிங். நம்ம தான் வின் பண்ணலையே, நம்ம தான் ப்ரைஸே வாங்கலையே, நம்ம ஏன் இது சொல்லணும். அதனால என்ன பண்ணுவாங்க, ரெஸ்யூமே அது போடவே மாட்டாங்க. ஆக்சுவலி தி சக்சஸ் ஸ்டோரிஸை விட ஃபெயில்யூர் ஸ்டோரிஸ்ல இருந்து வாட் எவர் வி ஹவ் லேர்ன்ட் அதை தான் வந்து லைக் பண்ணுவாங்க. அண்ட் வாட் எவர் யூ ஹவ் கரெக்டட் யுவர் செல்ஃப், இதெல்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபார் ஒன் சக்சஸ். இதெல்லாம் சொல்லி வந்து யூ ஹேவ் டு இம்ப்ரெஸ் பீப்புள். ஸோ இது வந்து டெக்னிக்கல் ஸ்டஃப் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி கோடிங் நல்லா தெரியும் அப்படின்னா பி ஹம்பிள் ஆல்வேஸ். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு பி வெரி வெரி ஹம்பிள் அண்ட் பொலைட். அண்ட் ஹவு யூ காட் தட் நாலேஜ், அதெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி அழகாக சொல்லிட்டு போயிட்டு இந்த லெவல் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த கோடிங் இதை டெவலப் பண்ணியிருக்கோம், இதை ரீச் அவுட் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் ட்ரை பண்ணோம் வரல பட் நெக்ஸ்ட் லெவல் ட்ரை பண்ணியிருக்கோம். சம்திங் லைக் தட் யூ ஹேவ் டு டிசைன் தி டிஸ்கஷன் இன் தட் வே. அப்போ அதுலேருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கான் டு சம் இண்டஸ்ட்ரி, ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் டெல்ஸ் தட் ஐ கான் டு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் லேலண்ட் ஆர் டிவிஎஸ், இங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் இன்டர்ன்ஷிப் சொல்லும்பொழுது அவங்க கேட்பாங்க, ஷாப் ஃப்ளோரில் என்ன பார்த்தீங்க, என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த டெர்மினாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியல். அதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும். நீங்கள் வாட் இஸ் இட் ஆக்சுவலி ஹவ் லேர்ன்ட், ஒரு சின்னதாக கூட இருக்கலாம், வாட் இஸ் இட் ஆக்சுவலி ஹவ் லேர்ன்ட் அண்ட் வாட் இஸ் இட் யூ ஆக்சுவலி கான்ட்ரிபியூட்டட். இதெல்லாம் அந்த கான்ட்ரிபியூஷன் தான் எதிர்பார்ப்பாங்க. சின்னதாக கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். அதுக்கு அடுத்தது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரொம்ப 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 முக்கியமானதுன்னு சொல்லுவேன் நான் இதை. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆர்வக்கோளாறுல வந்துட்டு they will say that no, I have done these many online courses and I am into research, I am into this thing that thing, பயங்கரமா சொல்லிட்டு I am going to do my higher studies ன்னு சொல்லுவாங்க. அங்கதான் ப்ராப்ளமே வரும். See, most of the companies do not want to pick people those who want to jump the desks. So இன்னைக்கு நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு நாளை 2 வருஷத்துல you will be going to higher studies அப்படின்னு சொல்லும்போது they may not be willing. ஓகே, ஸோ இதை சட்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும். எடுத்தவொடனே உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஹெச்ஆர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன எதிர்பார்க்குறாங்க, பீட் எனி கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா the retention of the employees, the retention of the talent. They don't prefer migrating birds. ஓகே, ஸோ அதனால ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஒரு 1 year இருந்தீங்கன்னா they will train you, they have to invest on you. So they have to train you first. ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ல உங்களை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு then you will start actually contributing to the company the 3rd year or 4th year maybe. Like போன உடனே you cannot be contributing. Okay, that could be some exceptions. நான் அதை பத்தி பேசல. Most of the cases if you consider, people will look for talent that's going to be with them. Okay, not the migrating talents. You can be very much talented. And learnability. The learnability என்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியுமா, புதுசா டெக்னாலஜியா தெரிஞ்சிருந்தா அன்லேர்ன் பண்ணிட்டு லேர்ன் பண்ண முடியும், இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அண்ட் டீம் ஸ்பிரிட், டீமா உங்களால ஒர்க் பண்ண முடியுமா, ஒரு டீமோட ஜெல் ஆக முடியுமா. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று தெரியல, how will you handle that? அந்த ப்ராஜெக்ட்ல அந்த காம்பனன்ட் வேணும், அது தெரியணும், அதை பத்தின ஒரு நாலேஜ் இருக்கணும், எப்படி நீங்க வந்து இதை ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரிக்கியா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் ஸ்ட்ரெஸ். So how will you bear the stress? Like for example, under pressure, working under pressure, how will you handle that? And what about your timings? சில பேர் என்ன கேட்பாங்க, நான் எத்தனை மணிக்கு வந்து கம்பெனிக்குள்ள வரலாம், எத்தனை மணிக்கு கம்பெனி விட்டு வெளியில போகலாம்னு கேட்பாங்க. ஷிஃப்ட் டைமிங்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. See, certain questions எப்படின்னா if you ask, அவங்க புரிஞ்சுக்கிற விதம் பலமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு நான் வந்து கம்பெனி எத்தனை மணிக்கு நாங்க போகலாம் முடிச்சுட்டு கேட்டீங்கனாலே அவங்க மனசுல என்ன பதிவும் அப்படின்னா, ஓஹோ நீங்க வந்து கரெக்டா ஒரு 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவோம், உங்களுக்கு மேல எக்ஸ்ட்ரா வந்து இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துருவாங்க. ஸோ தே வில் ட்ரை டு ரிஜெக்ட் சச் பீப்புள். லெட் பி ஓப்பன் மைண்டட். சி, இஃப் யூ ஆர் இன்டு அ கம்பெனி, ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலை செய்யணும், அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பீயிங் அ ஃப்ரெஷர் ஆர் எனிபடி தட் இட் குட் பி லைக், நாங்க என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஹார்ட் அண்ட் சோல் அந்த கம்பெனி அந்த ஆர்கனைசேஷனுடைய க்ரோத்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, யூ வில் ரியலி ஃபர்கெட் த டைம் ஆக்சஸ். எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த கம்பெனிக்காக உழைக்கிறதுக்கு நம்ம தயாராகிடணும் மனதில். யாருமே உங்களுக்கு 24/7 ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்லை. பட் இருந்தாலும் யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் டு a point that yes, I am ready to work, I am ready to contribute, I am ready to learn. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ், இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்ஸை வந்து எப்படியாவது புரிய வைக்கணும், கன்வே பண்ண வைக்கணும் வித் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். போன உடனே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னா. ஸ்லோலி இட் ஹாஸ் டு பி ஆன் அ பேஸ். அழகா கொரிலேட் பண்ணி நிதானமா பேச தெரியணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்றத காதுல வாங்கிட்டு தென் we have to start telling them.
ஒரு சிலதுக்கு ஆன்சர் தெரியலன்னா யூ கேன் பி பாயிண்ட் பிளாங்க், தெரியலன்னு சொல்லலாம். முன்னெல்லாம் எப்படின்னா டெக்னிக்கலி தே வில் பி ஆஸ்கிங் யூ மோர் கொஸ்டின்ஸ். அது யாருக்கு வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ்னா ஸ்டேட் ஃப்ரம் 0th law of thermodynamics, first law of thermodynamics அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா டிஃபைன் வோல்டேஜ் கூட கேட்பாங்க. வாட் யூ மீன் பை கரண்ட், ஸ்டேட் ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லா எங்க அப்ளை ஆகுது எப்படி கேட்பாங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், they will talk about the electron, they will talk about networking, they will talk about the circuits. இந்த தியரம் தெரியுமா, அந்த தியரம் தெரியுமா, அதெல்லாம் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் they will be asking about the coding structures. Okay, if it is a C language or this thing, other based பண்ணி questions, Python other based பண்ணி questions. ஸோ சம் கோடிங்ஸை கொடுத்துட்டு அதுக்கு வந்து எப்படி நீங்க அல்காரிதம் எப்படி டெவலப் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் வில் லைக் டிபெண்ட் ஆன் இன்டர்வியூஸ், வந்து இட் வில் டிபெண்ட் ஆன் த வே இன் விச் யூ ஆன்சர். நீங்க எது ஆன்சர் பண்றீங்களோ அதுதான் கொஸ்டினா வரும். பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வாட் யூ ஹவ் டன், யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஆன், அதை முதல்ல ஷோகேஸ் பண்ணி டேபிள்ல வச்சுடுங்க முதல்ல. இஃப் யூ சே லைக் ஐ எம் சோ அண்ட் சோ, டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஓகே யூ வில் டெல் அபவுட் யுவர் செல்ஃப். அப்புறம் ஸ்லோலி அதுலேருந்து கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் போவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை சுருக்கமாக முடிச்சுட்டு technical is the stuff அப்படின்னா, if it is a technical company, R&D based company, completely it is a kind of a very very serious kind of company அப்படின்னும் பொழுது better pitch in with your own stuff, whatever you have done the best. ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கலாம், அது ஒரு ப்ராஜெக்ட் நிஜமாவே நல்லா பண்ணிருப்பீங்க, அதை வந்து ஷோகேஸ் பண்ணுங்க டேபிள்ல எடுத்தோடனே. அதை பத்தி பேச ஆரம்பிங்க. எது நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நல்லா பாசிட்டிவா உட்காந்துட்டு அதை பத்தி தெரிஞ்சு எது நல்லா தெரியுமோ அதை நல்லா பேச ஆரம்பிங்க. ஸோ முக்கியமாக அவங்க செக் பண்ணுறது என்னன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு பேசுறீங்க, எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட பேசுறீங்க. இந்த சிடிசி எனக்கு எவ்வளோ சேலரி வரும், லீவ் எடுத்துக்கலாமா, அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வைங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னாக்கா எடுத்தோடனே அதெல்லாம் கேட்காதீங்க. அண்ட் ரிசர்ச் அபவுட் தி கம்பெனி. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு போறீங்க இன்டர்வியூக்கு, அந்த பர்டிகுலர் கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களுடைய வெப்சைட்ல certain திங்ஸ்லாம் அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆர் சிலது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நியூஸ் லெட்டர்ஸ்ல அது கேப்சர் ஆயிருக்கு. ப்ளீஸ் கோ த்ரூ தட். பாதி வந்து இன்டர்வியூஸ்க்கே தெரியாது, ஏன்னா நியூஸ் லெட்டர்ஸ்ல வந்து அவங்களும் படிச்சிருக்க மாட்டாங்க. நவ் தெரிஞ்ச கம்பெனி அதுல தெரியாத விஷயங்கள் that can be captured very very easily. For example, அவங்களுடைய நீட்டா என்ன பண்ணுங்க, spend an hour going to the company's website. அவங்க வெப்சைட்ல போயிட்டு ஃபுல்லா பாருங்க. பாத்தீங்கன்னா முக்கியமானது எனி அப்டேட்ஸ், சம் கைண்ட் ஆஃப் ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் அவங்களுடைய மீடியா கவரேஜ், சர்டன் திங்ஸ் வுட் ஹவ் பீன் லைக் அதெல்லாம் ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் தட் தே ஆர் டூயிங், என்ன மாதிரி சர்வீசஸ் பண்றாங்க, ஹூ ஆர் ஆல் த கிளையன்ஸ், அவங்களுக்கு டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு லாஸ்ட் இயர்ல, அவங்களுக்கு இந்த 1 year growth எப்படி இருந்திருக்கு, எப்போ ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சாங்க, எந்த கண்ட்ரி வேஸ்ட் பண்ணிருக்கு. So many informations you can gather. The beauty is sometimes அவங்க கேட்காமலே கூட போகலாம், உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால் அந்த இன்டர்வியூ நடக்கும்பொழுது, சார் இது மாதிரி நான் உங்க கம்பெனி பத்தி பார்த்தேன், இதெல்லாம் நல்லா இருந்தது, இந்த ஆஸ்பெக்ட் பிடிச்சிருந்தது, எக்ஸ்ட்ராவா நீங்க டெய்லர் பண்ணீங்கன்னா then it will add value, it will add colors. ஸோ இவன் வந்தா இவ்வளவு தூரம் பேசினா எனக்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போறான் அப்படின்ற ஃபீல் வந்து அவங்களுக்கு வரணும். So a discussion interview should not be like a question and answer. It should be purely a conversation. The conversation வரும்போது பாத்தீங்கன்னாக்கா it should be both ways. அவங்க கிட்டே நீங்களும் லேர்ன் பண்ணணும், உங்ககிட்ட அவங்களும் லேர்ன் பண்ணணும். அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப் wins matter. So you have to get a kind of a friendship. You have to acquaint with them. Of course, they are going to be your colleagues. Okay, நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைச்சா they are going to be colleagues. They are going to help you also sometimes. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, to impress people you should have certain things in mind very very clear. First thing is the heart and soul for the company. ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நிஜமாவே கடுமையா உழைப்பேன், அந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ண போறேன்னு மனசுல வச்சுட்டு தான் போகணும். சும்மா நான் வந்து இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு வந்தேன், எனக்கு வந்து இந்த கம்பெனி பத்தி தெரியாது, சும்மாவனாவது வந்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் வித் ஒன் கம்பெனி, ப்ளீஸ் மைண்ட் இட். கம்பெனிக்காரங்க வரவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டைம், எனர்ஜி, எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இங்க வராங்க. சும்மா வந்து அவங்க வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணல. They have come for a purpose. The company has sent them for a purpose to get the right challenge into the company. அதுக்காக அவங்க வராங்க. நீங்க வந்து உங்க டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதே. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
இஃப் யூ ரியலி லைக் த கம்பெனி, இஃப் யூ வாண்ட் டு பி வித் த கம்பெனினா அந்த கம்பெனி இன்டர்வியூ போங்க. அந்த கம்பெனி இன்டர்வியூ போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா எப்படி கூகுள் மேப்ஸ் முதலே பார்த்துட்டு அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுட்டு போறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். பட் யூ ஹேவ் டு பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். அதை தான் முக்கியமா எதிர்பார்க்கறாங்க. யூ கேன் பி knowledgeable, you would have done so many projects, you would have won so many in the competitions, பயங்கர laurels, credentials எல்லாமே இருக்கலாம், CGPA எக்ஸலண்டா இருக்கலாம், you could be the best in your academics. But if you're not the best in your attitude, definitely any interviewer that who may be like, he will not offer you a job. நீங்க என்ன வேணா புலியா கூட இருக்கலாம், எவ்வளவு சப்ஜெக்ட்ல வந்து கரைச்சு குடிச்சிருக்கலாம், ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னா definitely you will not be the choice for them. So more on the cap, like attitude is very very important. Please mind it. Attitude na enna appadina, it is like 360 degrees சொல்லுவோம். That is உள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் வந்து வாயில வார்த்தையா வரும்னு சொல்லுவாங்க. உள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா if you want to work with the team spirit உங்களுக்கு இருக்கு அப்படின்னா it has to come. அதே மாதிரி உங்களுடைய ஆட்டிடியூட், இந்த கம்பெனிக்காக நான் வேலை செய்வேன், இந்த கம்பெனிக்காக நான் உழைப்பேன், இன்னொரு 2-3 வருஷம் 4 வருஷம் என்னால் இருக்க முடியும், ஐ வில் பி ஹியர், எனக்கு ஒரு 20,000 ரூபாய் என்னால் சம்பளம் மேல கொடுத்தா கூட நான் போக தயாரா இல்லை, the growth is fine, I am going to be with the team, I am going to learn this, I am going to contribute this. அதுதான் ஆட்டிடியூட். எனக்கு கஷ்டம் வந்தாலும் என்னால I can learn more and then I can contribute. The challenge, I can take the challenge, I can gel with the team, I can do this, I can do that. அந்த எனர்ஜி அதெல்லாம் வெளிக்காட்டினீங்கன்னா that shows a பக்கா attitude. ஸோ ஆட்டிடியூடே இல்லை அப்படின்னா சோர்ந்து இருந்தீங்கன்னா தென் உங்களுக்கு அந்த உழைக்கணுன்ற எண்ணமும் இருக்காது. அதனால உங்களோட ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டிடியூட் டு லேர்ன், ஆட்டிடியூட் டு எக்ஸல், அந்த பேஷன் இதெல்லாம் தான் ஆட்டிடியூட்ல வரும். ஸோ ஒரு கம்பெனிக்கு நீங்க வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் டோன்ட் worry about the salary. Salary could be anything, but worry about what skills you're going to get. What is that learning curve? Learning curve எப்படி இருக்கு, இந்த learning curve மேல how will be a growth in the company, என்ன மாதிரி positions எடுக்கலாம். So how to join as a kind of a GET, graduate engineer training சொல்லுவோம். இந்த graduate engineer training இருந்து you have to rise up to the level of a CEO னா there is a kind of a formidable growth இருக்கும். அப்ப எவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம், அதை எத்தனை வயசுக்குள்ள அச்சீவ் பண்ணலாம், எப்படி இருந்தா அச்சீவ் பண்ணலாம், அண்ட் who are all the achievers, இந்த கம்பெனில எவ்வளவு வருஷம் எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, இதெல்லாமே கேள்வி கேட்க தப்பே கிடையாது. சார் உங்க கம்பெனில வந்து சீனியர் மோஸ்ட் பீப்புளுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார் அப்படின்னா அதுலேயே தெரிஞ்சிடும். இஃப் சம் பீப்புள் சே he is a senior working for the last 17 years, that shows that the company is going very good. Okay, and we are all young people, startup company, we want to develop more அப்படின்னா then ask for contributions and growth. நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்ன மாதிரி பீப்புள் இருக்காங்க, என்னால பண்ண முடியுமா, I will also contribute, this company has to be forever, ரொம்ப வருஷங்கள் நல்லா இருக்கணும், இதெல்லாம் மனசுல வச்சு பாசிட்டிவா இருந்தீங்கன்னா அதுதான் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். லேர்னபிலிட்டி, மிங்கிளிங் வித் டீம் அண்ட் அட்டெம்ப்டிங் அ ப்ராஜெக்ட், எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட், டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா 1008 கேள்வி கேட்கலாம் அந்த இன்டர்வியூஸை நீங்க வந்துட்டு. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் விட்டுட்டு சாதாரண கொஸ்டின்ஸ்லாம் நீங்க தயவு செய்து கேட்காதீங்க. லைக் எங்கெல்லாம் என்ன வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் ஜாப் லொகேஷன் எங்கெல்லாம் போடுவீங்க, நான் வந்து இங்க இருந்து எங்க ஊர் பக்கம் வரலாமா, இத மாதிரி எல்லாம் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அவங்க வந்து அக்ராஸ் இந்தியா ஆர் அக்ராஸ் த வேர்ல்டு எங்க போட்டாலும் யூ ஹேவ் டு பி தேர், யூ ஹேவ் டு பி வித் them, யூ ஹேவ் டு சே ஜஸ்ட் சே நோ. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களுடைய பொட்டன்ஷியல் கேபிலிட்டி, உங்களுடைய லீடர்ஷிப்லாம் என்னன்னு தெரியும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவாங்க. அண்ட் ஷோ யுவர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆல்சோ. கேட்பாங்க எக்ஸாம்பிள்ஸ், நீங்க உங்க லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு. யூ ஹேவ் டு சே தட். நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க, ஆர்கனைஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுடைய ஒர்க் ஷாப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல காலேஜ்ல ஏதாவது காலேஜ் டே ஃபங்க்ஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருப்பீங்க. ப்ளீஸ் ஸ்டேட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப்க்கு. டீம் பில்டிங்க்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ப்ராஜெக்ட்ல இருந்து எடுத்து சொல்லலாம். எதுவுமே பொய் சொல்லாதீங்க, ஃப்ரம் த ஹார்ட் இட் ஷுட் பி லைக். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு ஷோகேஸ் யுவர் டேலண்ட். சப்போஸ் இஃப் யூ டன் சம்திங், அப்புறம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றது. வாழ்க்கையில வந்து கேட்பாங்க, ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா, ஹவு டிட் யூ வின் அ சேலஞ்ச், சேலஞ்சிங் சிச்சுவேஷன் தான் இப்படி ஓவர் கம் பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அண்ட் எமோஷன்ஸ். ஓகே, அப்போ எமோஷன்ஸ் நீங்க ஸ்ட்ராங் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக்லி there should be a real time examples. சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸா இருக்கலாம். வாட் இஸ் தட் யூ லேர்ன் ஃப்ரம் தட். நர்வஸா இல்லாம சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்க.
4 பேர் கேள்வி கேட்பாங்க ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூலாம் டக்குன்னு. பட் யூ ஹாவ் டு ப்ரியாரிட்டைஸ் தட். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. தெரியல, உங்க கேட்டது சப்போஸ் புரியலன்னா யூ கேன் ரிக்வெஸ்ட், எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க கேட்டது எனக்கு புரியல, ஜஸ்ட் சொல்லுங்க. சம் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ் வில் பி டெலிபரேட்லி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஓகே, அது ஒரு இன்டென்ஷனலா பண்றது. we will talk about the stress interviews in later videos. ஸோ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த இன்புட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் டு சம்மரைஸ், ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி லாங்குவேஜ், பி பாசிட்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருங்க, ஸ்மைலிங்கா இருங்க, டக்குன்னு பேசாதீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. கேள்வி பாதி முடிக்கிறதுக்கு முன்னாடி இதோ எனக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஈவன் இஃப் யூ நோ தி ஆன்சர், நிதானமா சொல்லுங்க, தப்பு கிடையாது ஒன்றும். தென் டிசைன் ஆர் கஸ்டமைஸ் யுவர் ஓன் இன்டர்வியூ டைம். அது ரொம்ப அவங்களே நிறைய கேள்வி கேட்க விட்டீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. ஓகே, பட் யூ ஹாவ் டு டிசைன் இட். யூ ஹாவ் டு டிராக் தம் இன்டு யுவர் டொமைன் வேர் யூ ஆர் கான்ஃபிடென்ட் வித். அப்படி பண்ணணும்னா நல்ல ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்களோ, கான்ஃபிடென்ட் என்ன பண்ணிருக்கீங்களோ அதை ரெஸ்யூமேல போட்டிருப்பீங்க இல்லையா, அது தூக்கி முதல்ல போடுங்க. அதை தூக்கி முதல்ல பேச ஆரம்பிங்க. தென் ரிசர்ச் அபவுட் தி கம்பெனி, இந்த வெப்சைட். அவங்களுக்கே தெரியாத இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காகவே ரிசர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்புறம் பேப்பர்ல வந்து சப்போஸ் அந்த கம்பெனி பத்தி எனக்கு குட் நியூஸ் ஏதாவது வந்திருக்கலாம், 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்திருக்கலாம், ஜஸ்ட் கோ த்ரூ இட். அதெல்லாம் கூட சொல்லுங்க அவங்க கிட்ட. they will be very very impressed. ஸோ அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவங்க கம்பெனி பத்தி அவங்க கிட்டே சொல்லணும்னா என்ன சொல்லணும். ஸோ இது எல்லாமே திங்க் பண்ணீங்கன்னா யூ கெட் வெரி வெரி குட் பாயிண்ட்ஸ். அண்ட் டாக் ஒன்லி அபவுட் த ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி, ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் த கம்பெனி. இது பண்ணுங்க. தென் ஆட்டிடியூட். அண்ட் ஒரு கம்பெனிக்கு இவ்வளவு வருஷம் என்னால கேரண்டியா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டா மனசுல வச்சுட்டு சொல்லுங்க. டோன்ட் பி லைக் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னா ப்ளீஸ் பி வித் தம் ஃபார் சம் இயர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கறது 3 to 4 years இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அதனால சில கம்பெனிஸ் வந்து they may ask you to sign an agreement or want something like that. I don't want to talk about that now, but still it should be in your heart. ஒரு கம்பெனிக்கு போகணும்னா ஒரு 3-4 years ஒர்க் பண்ணணுன்ற எண்ணத்தோட போங்க. 2 yearsல வெளில வந்துடும், 1 yearல முடிச்சுட்டு நான் வந்து ஃபாரின் போயிடுவேன், அது மாதிரிலாம் நினைச்சிட்டு தயவு செய்து டோன்ட் கோ ஃபார் எனி கம்பெனி. அதோட நீங்க வந்து வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி 1 yearல 2 yearsல போறவங்க எல்லாம் வந்து ப்ளீஸ் see that companies are investing a lot on you. They have to train. அதனால ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போனீங்கன்னா you need not be technically strong, but the attitude, the willingness, the courage, the challenge facing attitude and the capabilities of making it a kind of ஒரு stressful environment உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இந்த கேபிள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி லீடர்ஷிப் அண்ட் வாட் நாட், டீம் பில்டிங், டீம் ஸ்பிரிட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிடையாது, நான் டெக்னிக்கல் ஆட்ரிபியூட்ஸ். இந்த நான் டெக்னிக்கல் ஆட்ரிபியூட்ஸ்னாலேயே உங்க டெக்னிக்கல் அக்யூமெண்ட் ஆர் நாலேஜ் கொஞ்சம் குறைஞ்சாலும் டெஃபினெட்லி யூ வில் பி சூஸ்ட் பை தி கம்பெனி. டெஃபினட்டா எடுத்துப்பாங்க பிகாஸ் ஆஃப் த ஆட்டிடியூட் ஒன்லி. டெக்னிக்கல் என்னைக்கு வேணாலும் கத்துக்கலான்றது அவங்களுக்கு தெரியும், பட் ஆட்டிடியூட்லாம் ஒரு நாள்லாம் வராது. ஓகே, இட் இஸ் a kind of a trait, it is a quality that has to be built in. ஓகே, நீங்க எந்த இல்ல நீங்க வளர்ந்து என்ன மாதிரி நீங்க அந்த சமுதாயத்தை பாக்குறீங்களோ அதுதான் ஆட்டிடியூடா உங்களுக்கு வரும். உங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குன்னா அதை பத்தி தான் ஆக்சுவலி நிறைய பேசுவீங்க. என்எஸ்எஸ்ல நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு பி லைக் a selfless person. அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் சோஷியல் மீடியா பிரசன்ஸ், உங்களுடைய பதில், நீங்க யூடியூப்ல நீங்க கொடுக்குற பதில், லிங்க்டின்ல நீங்க கொடுக்கக்கூடிய பதில், இதெல்லாம் வந்து உங்களை அசஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியா அசஸ் பண்ணுவாங்க யாருன்றது. ஸோ யூ ஹேவ் டு பி மென்டலி ஸ்ட்ராங், யூ ஹேவ் டு பி எனர்ஜெட்டிக். லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஆர் தேர். இந்த இன்டர்வியூல வந்து கஸ்டமைஸ் பண்ணி வின் பண்றதுக்கு இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், பேசிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ லெட் ஷேர் ஆல் தீஸ் திங்ஸ், லெட் மீ ஷேர் ஆல் தீஸ் திங்ஸ் வித் யூ in the upcoming videos. And thanks for watching. Thank you so much and best wishes. உங்களுடைய next interview, it should be a beautiful interview based on these tips. Okay, all the best.